ஆனா ரெண்டு அந்த மேட்சுக்கு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நினைச்சு அவ கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டொக்கியோமே வரும்போது அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ரின்னா ஸ்கூல்ல வச்சு காமிக்கிறாங்க. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இடத்துக்கு வந்து ரின்னா அந்த ரெண்டு பசங்க கிட்டலாம் உன்ன புள்ளி பண்ண போறது எப்ப நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பசங்களும் உனக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவளுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களா, அது என்கிட்டயும் பண்ணுங்க, அப்ப எனக்கு சம்மந்தம் வந்துடல அப்படின்னு சொல்லலாம். வீட்டு ரெண்டு பசங்களை வாட்ட பண்றதுக்கு எங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு பொண்ணு அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தினால அவளோட நேம் வந்து கொட்டானு இதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு மேஜிக் பழகணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும். சோ நம்ம பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா கேமே வந்து ரெண்டுக்கு எப்படி மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட மைண்ட் கிளியரா இருந்தா மட்டும்தான் உன்னால பெர்ஃபெக்டான மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மேஜிக்குமே அவகிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் போது ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருப்பா. ஒருமே கிறிஸ்டியன் ஒரு குதிரை செஞ்சு கொடுப்பாரா. அதை பார்த்துட்டு இதே மாதிரி மேஜிக் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கும் உனக்கு சொல்லி தரணும்னு ஆசை தான், இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிடுவாரு. என்னமே அவ சின்ன பொண்ணு தானே, அதனால வந்து டெய்லியுமே ட்ரைனிங் சொல்லி கத்துப்பா அப்படின்னு சொல்லுவாரா. சரி இருக்கிறாள் அவதான் அவளோட ஸ்கூல்ல ஒரு பிரெயினி போல பசங்களுமே டவுட்னு வரும்போது அது ரெண்டு கிட்ட தான் போய் கேக்குறாங்க. கொட்டோன்னு இருக்கிறாள் அவளுக்குமே ரெண்டு கிட்ட டவுட் கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கும். அவகிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டே வாலண்டியரா வந்தேன், ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுத்துட்டு உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லலாம். மாதிரி அந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டே இருக்கும்போது ஸ்பான்டேனியஸ்லி ரெண்டுமே அவளோட மேட்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த டைம்ல தான் டோக்கியோ ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து உன்னோட அம்மா ஃபேமிலி கூட தான் சேர்ந்து வாழணும், ஒன்ஸ் வார் ஸ்டார்ட் ஆன பிறகு சேஃப்டி முக்கியம் சொல்லும்போது இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரா. இந்த இன்சிடென்ட் எல்லாமே பாஸ்டா நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவளோட ரூமுக்கு போன பிறகு அவளுக்கு வந்து அவளோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. சின்ன பொண்ணு எந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்கும் வார்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாதுல, அட்வான்ஸான மேட்ச் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது பேஸ்மெண்ட்குள்ள பல புக் எடுத்து பாப்பாங்க. அதுல எதுவுமே அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இருக்கும்போது கடைசியில ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணா அந்த புக்ல யாரோ கை எடுத்து வச்ச மாதிரி இருக்குமா. புக் வந்து ஒரு மாதிரி வியர்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுல இருந்து ரெண்டு கையுமே வந்து என்ன கேட்ச் பண்ணி அவளை உள்ள இருக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு டோக்கியோ இருக்காரு. அவருமே ஒரு பதட்டத்தோட வந்து பாக்கும்போது இப்படி ரெண்டு கை வந்து உள்ள பிடிச்சு எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குமா. அவருமே ஏதோ ஒரு ஸ்பெல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு வந்து காப்பாத்துவாரா. அதனால பேஸ்மெண்ட்ல இருந்து காம்பஸ் மாதிரி ஒன்னு எடுத்து ரெண்டு கொடுக்குறாரு. காம்பஸ் வந்து நார்மலா எதையுமே பாயிண்ட் பண்ணாது, ஆனா நம்மளோட சரௌண்டிங் ஏதாட்ட மாணவ டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அதை நோக்கி பாயிண்ட் பண்ணி காமிக்கும். அப்பதான் அந்த காம்பஸ் இருக்கலாம் அந்த புக்கை நோக்கி காமிக்கும் போது அந்த நார்மலா இருக்கிறத விட ஸ்பீடாவும் வியர்டாவும் ரியாக்ட் பண்ணுமா. இந்த மாதிரி காம்பஸ் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஏரியா வந்து ஆனா சமாளிக்க முடியாத அளவுக்கான பவர்ஃபுல்லான மானா அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறது அர்த்தம். இந்த மாதிரி காமிக்கும் போது நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ரெண்டு ஒன்ஸ் இந்த வார் முடிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேஜிக் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஸ்கூலுக்கு போகும்போது கொட்டனை இருக்கால வந்து ஸ்கூலுக்கு வரல. அதே சமயத்துல ஊர் ஃபுல்லாவே நியூஸா பரவிட்டு இருக்குது. அன்னைக்கு எல்லாருமே காணாம போயிட்டு இருக்காங்க, யாரோ கிட்னாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கேன். அவன் கூட படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கான ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த கஃபே இருக்குல்ல அதுக்குள்ள அவனோட பாடி இல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இது கன்ஃபார்மா எந்த டைம்ல எப்ப நடக்குதுன்னு தெரியல. இது எல்லாமே கேஸ்ட் ஃப்ரீகிசிட்டிக்கு வந்த பிறகுதான் நடக்குது அப்படிங்கறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்ப அந்த ஃப்ரீகிசிட்டி இருக்குல்ல அங்கதான் அந்த கொட்டனை அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. அவன் வந்து சேஃபா தான் இருக்கானா அப்படிங்கறது செக் பண்றதுக்காக ரின் போன் பண்ணி பாப்பாளா. ஆனா அவங்க வீட்டுல இருந்து யாருமே போன் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா ஃப்ரீகிசிட்டி எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே கூட தன்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்ப சேஃபா தான் இருக்கானா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம ரின் வந்து ஃப்ரீகிசிட்டிக்கு வந்துட்டா. அந்த சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்து அவனோட காம்பஸ் வந்து அப்நார்மலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கொட்டமே வந்து காம்பஸ் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ரின் கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா தன்னோட ஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படியே பல சந்தைகள் தாண்டி போகும்போது ரீனஸ்கே இருக்காங்க. அவன் ஒரு குழந்தை ஹிப்னாசைஸ் பண்ணி கூட்டு போறதுன்னு பாக்குறா. அவளுக்கு வந்து ரினோஸ்கே பார்த்ததுமே டேஞ்சரா ஃபீல் ஆயிருக்கும். அவன் மேல டவுட் இருக்கிறனால ரினோஸ்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வரதை பார்த்து பயந்து ஒதுங்குவாளா. ரினிக்கு ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது டெல்லி போலீஸ் வந்து பேட்ரோல் வந்துட்டு இருக்காங்க. அந்த சிட்டில நார்மலா நடக்குதா ஏதாவது தப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஒதுங்கிட்டு நல்ல வேலை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடு ரினோஸ்கே ரெண்டு பசங்களை கூட்டு போயிட்டு இருப்பானா. இங்க இன்னொரு குழந்தை பிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இனிமே அவனை பார்த்து பயந்துட்டு இருந்த வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் அவன் இருக்கக்கூடிய இடத்த நெருங்க காம்பஸ் வந்து ரின்னு அலாட் பண்ற மாதிரி டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குமா. ரெண்டுமே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போய் பார்க்கும்போது அதுல கொட்டோனே இருக்கா வந்து மயக்கத்துல இருப்பான். அவன் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து எழுந்திருக்கவே மாட்டானா. அந்த இடத்துக்கு ரினோஸ்கே இருக்கான் அவனுமே வந்துருவான். என்ன பாப்பா தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட ஃபேஸ் அந்த அளவுக்கான ஒரு பயம் இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க. நம்ம இப்ப பார்ட்டி பண்ண போறோம் சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளை தூக்கி வீசுவானா. பார்த்து அவன் கரெக்டான எல்லா குழந்தைகளையும் சும்மா பார்ல சுத்தி வீசி வச்சிருக்கான். விஷயம் என்னன்னா அந்த குழந்தைகள் யாரையுமே அவன் என்ன கொலை பண்ணல. உடனே ரின்ன பிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது ரின் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் அவன் மேல வீசி பார்ப்பான். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இந்த ஹிப்னோசைஸ் பண்ண கேசட் கொடுத்த ஒரு டிவைஸ் தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை டிஸ்ட்ரைப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதை கேட்ச் பண்ணுவாளா. சைக்கோ வந்து நீ வந்து என்கிட்ட தப்பிச்சு பண்ண முயற்சி பண்ண மாதிரி தெரியல, நான் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்குது. தொட்டனா என்னோட வேலை தான் சிம்பிள் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது முக்கியமே வந்து ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாருல கண்ட்ரோலே இல்லாம ஓவரா மானா யூஸ் பண்ணா ஆனா அந்த ஸ்பெல்ல கேட்ச் பண்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப ஞாபகம் வர அதிகப்படியான மானா வந்து அந்த பிரேஸ்லெட் மேல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதிகமான பவர் யூஸ் பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட் வெடிச்சு செதறிடுமா. பிளாஸ்டான வெளிச்சம் இருக்குல்ல அதுல ரினோஸ்கே கண்ணு வந்து ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்திருக்கும். பசங்களுமே ஹிப்னோசைஸ் இருக்குல்ல அதுல இருந்து வெளியே வந்துடும். இப்ப அந்த பிரேஸ்லெட் இல்லாதனால நான் எல்லாருமே கூட்டிட்டு அந்த இடத்தோட தப்பிச்சு போயிருவான். இங்க ரினோஸ்கே இருக்கலாம் அவனுமே கேஸ்ட் இருக்கு மட்டும் இதை உடச்சே தெரிஞ்சா என்ன கத்த போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சமயத்துல ரெண்டுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்மே வந்து எல்லாருமே ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொட்டனை வந்து ரின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரின் அந்த இடத்துல இருக்க மாட்டான். வீட்டுக்கு தெரிஞ்சா நம்மள கொண்டு வந்து சொல்லிட்டு இவர் சந்தில போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்ப அவகிட்ட அந்த கேம்பஸ் இருக்குல்ல அது வந்து வழக்கத்துக்கு நேரா ரொம்பவுமே வித்தியாசமா டைப் பண்ண ஆரம்பிக்குது. அது இங்க யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். கேஷ் யூஸ் பண்ணுவாங்க அந்த டெண்டகிள்ஸ் வந்து அவ பின்னாடி விழுந்துட்டு இருக்கும். சரணாவ முன்னாடி நிறைய பேட்ச் மாதிரி வருமா கூட்டிட்டு போன ஆள் வந்து ரின் அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாரு. சோ அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கரியா இருக்காங்க வந்து காப்பாத்திருப்பான். காப்பாத்தினதை மட்டுமே இல்லாம ஆவா இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி ரின் வந்து கூட்டு போகவே சொல்லிருப்பாரு. ரின் வந்து ஃப்ரீ சிட்டிக்கு எதுக்காக வந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெஞ்சில வந்து
ரென் படுத்திருப்பாரா. அவங்களுமே ரென்ன பார்த்து ரெனுக்கு என்னாச்சு கரியா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவனோட வீடியோ எடுத்து காமிக்கும் போது அவனோட ஃபேஸ் வந்து ரொம்பவே வியர்டா இருக்கும்ல. உடனே அவனோட ஃபேஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா கவலைப்படாது, இது வந்து மரோ ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து சாக்கராக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். ஏன்னா அந்த கேரட் பைலுக்கு வந்து அந்த கிரேட் மட்டும் தான் முக்கியம். அதை நான் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவேன். இப்படி நான் கொடுத்துட்டேன் அவன் வந்து சாக்கரா விட்டுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல அந்த இடத்த விட்டு போகும்போது அவகிட்ட எல்லாருமே இந்த பார்க்ல ஜாடிவாஸ் வந்து விளையாடக்கூடிய ஒரு நாள் வரும். ஆனா அவள் நீ எப்பவுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அதே சமயத்துல அவள் இருக்காங்களா கரியா நீ வந்து டொக்கியோமே கொலை பண்ண பிறகு உன நீயே சாகடிக்கிற ஐடியால இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்க. எஸ் கரியா வந்து கண்டிப்பா கிரேட வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடும் போது கண்டிப்பா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி எதிர்கொள்ளும் போது ஒட்டோமையா கொல்லக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அதே சமயத்துல ரெண்டு கிரேல இவன் அடைஞ்சாலுமே கூட இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஃபியூச்சர்ல உயிரோட இருப்பானா அப்படிங்கறதே தெரியாது. சோ இதை நினைச்சு அவங்க ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இருக்கான் அவனுமே முடிச்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இங்க வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அசாசின் இருக்கான் அவனுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பான். அசாசின் கீழே கிட்டே உங்களை எதுவுமே பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களை நீ வீட்டு பேசிக்கிறோட மாஸ்டர் மட்டும் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி கீழே ஆர்டர் கொடுக்கும்போது சோ இந்த மாதிரி என்னோட ஸ்வீட் அட்வென்ச்சருமே நமக்கு காமிச்சு வந்து கடைசியில கொஞ்சம் மேட்ச் கத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. சோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து